வணக்கம் வாங்க. இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கலை சேனல்ல சேர்ப்புற ரெசிபி டிஃபன் தான். இட்லி மாவு தோசை மாவு வீட்டில் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி கேரட் துருவி போட்டு இட்லி செஞ்சீங்கன்னா இட்லியே சாப்பிடாதவங்க கூட கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போனோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வரப்போற டிப்ஸ் வந்து இட்லி மாவு இட்லி கல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சமா ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கலந்து இட்லி ஊத்திங்கன்னா இட்லி நல்லா பஞ்சு பஞ்சா வரும். இன்னைக்கு நம்ம செய்யற கேரட் இட்லி வந்து 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். அதுக்கு இந்த கேரட் இட்லி செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம். கேரட் இட்லி செய்ய கேரட்டை நல்லா துருவி எடுத்திருக்கேன். ஒரு பவுலு, ஒரு பவுல் ரவை, எண்ணெய், கடுகு உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, தயிர், பச்சை மிளகாய், இஞ்சி, முந்திரி. இப்போ இதெல்லாம் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். அது இப்போ பவுலில் சேர்த்து எல்லாத்தையும் ஊற வச்சுக்கலாம். ரவையை சேர்த்தாச்சு. அடுத்ததாக தயிர், நல்லா புளிக்காத கெட்டியான தயிர், கேரட்டு. நம்ம இன்னைக்கு சேர்ப்புற கேரட் இட்லிக்கு வந்து நம்ம வந்து இட்லி மாவுலாம் சேர்க்கல, அதனால ரவையும் தயிரையும் ஊற வச்சுக்கலாம். ஒரு கப்பு ரவைக்கு அரை கப் தயிர், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நெய் உப்பு சேர்த்துருக்கேன். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சி நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ கேரட் இட்லிக்கு நல்லா எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். அதுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடாயில் நல்லா எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து பருப்பு, அடுத்ததாக கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். அடுத்ததாக இஞ்சி, பச்சை மிளகாய் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலை, கேரட்டு நல்லா துருவி கேரட்டு நல்லா வதக்கிக்கலாம். பருப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறினோன்னே ஊற வச்சிருக்க ரவை தயிரோட சேர்த்து இட்லியாக ஊற்றிக்கலாம். ஊற வச்சிருக்க தயிரையும் ரவையும் நல்லா ஊறியிருக்கும். இப்போ இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ வதக்கின கேரட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இட்லி தட்டில் இட்லியை ஊற்றி எடுத்துக்கலாம். இட்லி தட்டில் இப்போ கேரட் இட்லி ஊற்றிக்கலாம். அதுக்கு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இட்லி தட்டில் நல்லா லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஒரு முந்திரி சேர்த்துட்டு இந்த மாவை இதில் எடுத்து நல்லா ஊற்றிக்கலாம். நீங்கள் டக்குன்னு செய்கிறதா இருந்தால் கொஞ்சமாக அதில் சோடாப்பு சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். ஊற வச்சோம்னா நம்ம சோடாப்பு தேவையில்லை. இப்போ கடாயில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இட்லி வேக வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு இப்போ இட்லி. இப்போ இந்த இட்லி எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கேரட் இட்லியை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி கேரட்ல இட்லி செஞ்சு கொடுத்தீங்கன்னா, கேரட்ல தான் செஞ்சீங்கன்னா நம்பவே மாட்டாங்க, டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். டைரக்டா செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வாரத்துல ஒரு நாள் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவும் ஹெல்த்தியானது, டேஸ்டாவும் இருக்கும். இப்ப செஞ்ச இட்லி பிடிச்சிருந்துச்சுல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.